Hello everyone. இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லிஸ்ட்ல லிஸ்ட் டேட்டாவை ஃபாஸ்டா எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த எக்ஸல் லிஸ்ட்ல 5 காலம் தான் இருக்குது. மோர் தென் 10 காலம்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸல் லிஸ்ட் டேட்டால நீங்க ஆட் பண்ணனும்னா ஸ்க்ரால் பண்ணி ஆட் பண்ணனும். இது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு நீங்க டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மூலமா ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க உங்களுடைய எக்ஸல் லிஸ்ட்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்ம் டூல் உங்களுக்கு எனபிளா இல்ல அப்படின்னா ஃபைலுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. இங்க குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆல் கமாண்ட்ஸ்ங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. சோ இங்க ஃபார்ம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதை ஆட் கொடுத்து நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணி காட்டுறேன். சோ இந்த ஃபார்ம்ங்கறத ஆட் பண்ணிக்கங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே இது லிஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுடைய எக்ஸல் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி லிஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்கே உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாஸையுமே அவைலபிளாக காட்டும். அதாவது 1 to 5 இங்கே பாருங்கள் 5 டேட்டா இருக்குது. இதில் நீங்கள் ஃபைண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டேட்டாவுக்கு மூவ் ஆகும். ப்ரீவியஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டா மூவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு நியூ டேட்டாவை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாயியோட ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் ஜாயினிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்டரை ப்ரெஸ் பண்ணியும் இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி மோர் தென் 100 டேட்டா இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் ரோவை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஆர் ப்ரீவியஸை நீங்கள் செலக்ட் பண்ணியே கொண்டு வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4th ரோவை நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4th ரோவை செலக்ட் பண்ணிட்டு இங்க டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரோ டெலிட் ஆயிடும். ஸோ இந்த வழியில நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லிஸ்ட்ல ஈஸியா ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்மை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா டேட்டாவை ஆட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல என்டர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.